ஹாய் எவ்ரிவன். கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணி ஒரு சர்க்கியூட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் கலரில் வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே சர்க்கியூட் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்னா வோல்டேஜ் சோர்ஸ். இதில் பேட்டரி, அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இல்லைன்னா பேட்டரி, அதாவது லார்ஜர் லைன் வந்து பாசிட்டிவ் என், ஸோ ப்ளஸ், ஸ்மாலர் லைன் வந்து நெகட்டிவ், அதனால மைனஸ் அப்படின்னு எழுதியாச்சு. ஜிக்ஸாக் இருக்கிறது ரெசிஸ்டர், ஸோ 5 ஓம், 10 ஓம், 8 ஓம்ங்கிறது அதோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ பிரான்ச் கரண்ட் அப்படின்னா இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் I1 நேம் பண்ணுறேன். இந்த கரண்ட் வந்து ஒரு ஜங்ஷனை மீட் பண்ணும்போது, ஜங்ஷன் அப்படின்னா ரெண்டு பிரான்ச் ஜாயின் ஆகக்கூடிய இடம். இந்த ஜங்ஷனை மீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் டிவைட் ஆகுது. ஸோ இதில் I1ன்ற கரண்ட் பாதி வந்து I2 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இங்க என்ன இருக்கும், அதாவது I1 மைனஸ் I2 தான் இருக்கும். நம்ம I3ன்னு போட்டோம்னா அப்போ 3 கரண்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால பேலன்ஸ் கரண்ட்டை I1 மைனஸ் I2 அப்படின்னு ட்ரா பண்ணிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்க வந்து KCL அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது KCLல ஜங்ஷன்ல எப்படி இருக்கும், இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். ஸோ அதை தான் நான் மார்க் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது வோல்டேஜ் போலாரிட்டி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் மார்க் பண்ணும். பேட்டரின்றப்ப பிளஸ் மைனஸ் ஆல்ரெடி தெரியும். ரெசிஸ்டர்ல எப்படி டிரா பண்றது அப்படின்னா கரண்ட் என்டர் ஆகக்கூடிய எண்டை பிளஸ் ஆகும், லீவிங் எண்டை வந்து மைனஸ்னு மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு, இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாலே 40% வந்து நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சது. தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது KVL அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் KCL அப்ளை பண்ணோம், இப்போ KVL. KVLங்கிறது என்னது, சம்மேஷன் ஆஃப் த வோல்டேஜ் அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜையும் நான் ஆட் பண்ணேன்னா 0 வரணும் அப்படின்றதான் KVL. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை லூப் 1ன்னு சொல்லலாம், இது லூப் 2ன்னு சொல்லலாம். இந்த லூப் 1 அப்படின்னு எடுத்துக்கும் போது எனக்கு 4 வோல்ட்ன்ற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஸோ இங்க வோல்டேஜ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இங்க வந்து ரெசிஸ்டர் வேல்யூ இருக்கு, அங்க வரக்கூடிய கரண்ட் I1 தெரியும். அப்ப அதோட வோல்டேஜ் என்னவா இருக்கும், V is equal to I into R. அப்ப 5I1 into 5, that is 5I1 அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ். அது டிராப் அப்படின்னா அது